சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள். என் குடும்பம், என் மனைவி, என் மக்கள் என்ற குறுகிய வட்டத்தில் வாழ்ற பல மனிதர்களுக்கு இடையில என் உலகம், என் நாடு, என் சக மனிதர்கள் என்று கூறி அக்கறையுடன் பொதுநல சேவைகள் செய்யற சில பேர் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. பல்லாண்டு வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க சில சமயங்களில் லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படுகிறது. இந்த தருணத்தில் மொழி பிதுங்கி கைப்பிசைந்து சில குடும்பங்கள் தவிக்கும் போது ஆதரவு கரம் நீட்டி இன்முகத்துடன் அத்தனை செலவும் ஏற்று உயிர்காக்கும் உள்ளங்கள் பல உள்ளன என்பது தமிழ்நாட்டில் ஈகை குணம் இன்னும் உச்சத்தில்தான் உள்ளது என்பதை நிரூபிக்கிறது. வணக்கம். வணக்கம். வைஷ்ணவி இளங்கோவன். நீங்க சென்னையில இருந்து வரீங்க? எஸ் மேம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சென்னையில? ஆஃபீஸ் சென்னையில் வச்சுருக்கேன், மேன் பவர் கன்சல்டன்சி வச்சுருக்கேன். சரிங்க. ப்ளஸ் வந்து என்ஜிஓ ஒன்று ரன் பண்ணுறேன், நேம் கால் மாற்றம் சொல்லிட்டு பாஸ்ட் ஒரு 4 to 5 years ரன் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்க. இது மூலியமாக வந்து செமி ஆஃபன் சில்ட்ரனுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம், படிப்புக்காகவும் சரி மெடிசனுக்காகவும் சரி. ஓகே. ஸோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். செமி ஆஃபன்னா அப்படின்னு என்ன? செமி ஆஃபன் வரும்போது நோய்வாய்ப்பட்ட தாய் தந்தையோட பிள்ளைகள், அதாவது ஒரு அப்பா இறந்துருப்பாங்க, அம்மா இறந்துருப்பாங்க, மேபி எய்ட்ஸ் மூலியமாகவோ இல்லை கேன்சர் மூலியமாகவோ அதோட குடும்பத்தோட சூழ்நிலையே வந்து மாறிட்டுருக்கோம். ஓகே. சிச்சுவேஷன்ஸ் வந்து ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி வந்து இல்லைன்னும் போது அந்த ஃபேமிலி கஷ்டப்படுவாங்க. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு எல்லாமே மாறும். ஸோ அந்த சூழ்நிலைகளில் படிப்புக்காக சரி மெடிசனுக்காகவும் சரி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி பசங்க எங்கே இருக்காங்கன்னா எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. சரி. நம்மளோட சப்போர்ட்டுக்கு சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 300-400 வாலண்டியர்ஸ் இதுக்காக ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாருமே ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்லேருந்து அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். மெயின்லி அவங்க சப்போர்ட்டில் தான் அதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ப்ரோக்ராமுக்கு இப்போ வந்ததுக்கு காரணம் வந்து ஒரு நபர், அவர் மூலியமாக தான் மோட்டிவேஷனில் ஒரு வேஸ்ட் மூலியமாக எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஒரு நல்ல காரியம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஆரம்பித்து ஒரு 2 years அந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள்? என் பேர் சபுபக்கர் சித்திக். ஓகே. கோயம்புத்தூர்னு வந்திருக்கேன். நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் கன்சல்டன்சி வச்சுருக்கேன். சரிங்க. இந்த டோன்ட் வேஸ்ட் டொனேட் வேஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன், நாங்கள் அதில் வாலண்டியர் இருக்கோம். அதில் வாலண்டியர்ஸாக இருக்கோம். பர்சனலாக எங்கேயாவது பாதிப்பு இருக்கிறதுனால இதில் ஈடுபடுறீங்களா இல்லை செய்யணும்னு தோணுதா? இல்லை, செய்யணும்னு தோணுது. மாற்றம் வரணும், மாற்றம் வரணும் தான் நிறைய, அதனால தான் இதில் ஃபுல்லாக ஈடுபடுறீங்க. நீங்கள் வாலண்டியர் பண்ணுறதுனால உங்களுடைய தொழில் பாதிக்காதா? இல்லை, பாதிக்கிறது இல்லை. எப்படி டைம் ஒதுக்க முடியுது? நான் ஆக்சுவலாக வந்து என்னென்னா அப்பார்ட்மெண்ட்ஸில் ஓல்ட் நியூஸ் பேப்பர்ஸ் இருக்கும், அதாவது டோன்ட் வேஸ்ட் டொனேட் வேஸ்ட். அந்த ஓல்ட் நியூஸ் பேப்பர் வந்து வேஸ்ட்டாக இருக்குது, அதை எடுத்து அது வர ஃபண்டு வச்சு நாங்கள் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு இதுக்கெலாம் நாங்கள் ஃபண்ட் தரோம். எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுது இந்த பேப்பர்ஸ் வச்சுட்டு? ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஒரு 20,000 அந்த மாதிரி வந்துச்சு. இப்போ வந்து 27 அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணிகிட்ருக்கோம் கோயம்புத்தூர். சரி. இப்போ ரீசெண்டாக கூடயும் ஒரு லேடிக்கு வந்துட்டு கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் பண்ணோம். 4 lakhs அந்த இது மூலியமாக வந்து 4 lakhs வெறும் இந்த டோன்ட் வேஸ்ட் டொனேட் வேஸ்ட். அது எப்படின்னா எங்களுக்கு நியூஸ் பேப்பரில் கிடச்ச அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மி தான், 50,000 சம்திங் தான். ஸோ ஆனால் எங்களுக்கு என்னன்னா அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க வந்துட்டு அவங்களாம் முன் வந்து 5,000 10,000 5,000 அப்படி டொனேட் பண்ண முடிஞ்சதுலேயே வந்துருச்சு. ஓகே. உங்கள் பேர்? என்னோட பேர் சையத் அலி. சென்னை பூந்தமல்லிலேருந்து வரேன். சனியார் கார் தொழிற்சாலை வேலை செய்கிறேன். சரிங்க. எங்களோட தெருவில் வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு ஹார்ட் ஹோல், அதுக்கு ஆப்ரேஷனுக்காக நான் வந்து எனக்கு என்னை நேடி வரும்போது நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணாலும் ஒரு மைண்டில் ஒரு மோட்டிவேஷன் வந்தது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் முதல்ல வந்து என்னால் முடிஞ்ச வரை கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் பத்தலை, கொஞ்சம் பெரிய அமௌண்ட் அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் மூலியமாக யார் யார் கிடைக்கும் போது காஜா மைதீன் கோயம்புத்தூர் ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. அதுக்கப்புறம் அவர் நம்பர் மூலியமா, அவர் ஃபோன் நம்பர் மூலியமா என்ன பண்ண, அவர் கான்டாக்ட் பண்ணோன்னா அவர் என்ன சொன்னார், நீங்கள் வந்து இதை சென்னையிலே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், ஒரு பேஸ் ஆரம்பிச்சு வச்சார். அப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு 2 ட்ரஸ்ட்டை அவர் காமிச்சார். அந்த ட்ரஸ்ட்டில் போயிட்டு நான் இதுக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ், அந்த டாக்டர்ஸ் எழுதி கொடுத்த அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன், அவங்களை என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண, அந்த ஹார்ட்டுக்கு என்னென்ன இது பண்ண ப்ரொசீஜர், எஸ்டிமேட் அமௌண்ட் எல்லாம் கொடுத்து அந்த ட்ரஸ்ட்டில் இது பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க, அது கூட ஹெல்ப் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஒரு ட்ரஸ்ட்டில் என்ன பண்ணாங்க 20,000 கொடுத்தாங்க, இன்னொருத்தர் 5,000 கொடுத்தாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஆப்ரேஷன் மட்டும் 45,000 நான் வந்து
கலெக்ட் பண்ணி அந்த சின்ன குழந்தையோட ஆப்ரேஷனுக்கு பண்ணேன். இன்னைக்கு அந்த குழந்தை நல்லா இருக்கு. நீங்க 3 பேர் இங்க வந்திருக்கீங்க, அதுக்கு காரணம் வந்து காஜா மொய்தீன் அவர்கள். ஆமா. அவர் சந்திக்கும் போது அவர் அப்போவே நீங்க இந்த மாதிரி சமூக சேவையில் இருந்தீங்களா? இருந்தோம் மேடம். ஆனால் வந்து காஜா சார் யாருன்றதே எங்களுக்கு தெரியாது. காஜா அண்ணன் யாருன்னு உண்மையிலே எங்களுக்கு தெரியாது. என்னோட நண்பர் பேர் வந்து ஹேமான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளம், அவங்களால நடக்க முடியாது. ஓகே. ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் அவங்கள பார்க்கறதுக்காக போகிறோம். அதுவும் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ப்ரோக்ராம் தான். அங்கே போகிறப்ப தான் இவரை தற்செயலாக நாங்கள் சந்திக்கிறோம். இவங்களுக்கும் எங்களுக்கும் பல வருஷம் நட்பெல்லாம் கிடையாது. ஓகே. இவங்களை பார்க்கும் போது இவங்களோட செயல்களை பார்த்த உடனே நாங்கள் ஆர்கனைசேஷனில் ஆல்ரெடி இருந்தோம், ஆனால் எதையும் பெருசாக சாதிக்கலை. கஜானனை பார்த்துட்ட பிறகுதான் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்தது. நம்மளால நிச்சயமா செய்ய முடியும். அண்ணன்கிட்ட வந்து நாங்க பார்த்துட்ட பிறகு அவர் சொன்ன ஒரு விஷயம், எல்லாம் நம்மளால பண்ண முடியும். ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு மோட்டிவ் இருந்ததுன்னா உங்களால எல்லாத்தையுமே செய்ய முடியும். யாருக்கு வேணாலும் எந்த லெவல்ல வேணாலும் ஹெல்ப் பண்ண முடியும். அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா அவரோட வாசகம், ₹1 1 உயிர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து அந்த ஒரு வார்த்தை தான் வந்து எங்களை வந்து திரும்பி பார்க்க வச்சுச்சு. அவர் யாரு, அவர் என்ன செய்யறாரு அப்படின்ட்டு. அப்ப நான் அவர்கிட்ட போய் பேசும்போது பல விஷயங்கள் சொன்னார். இந்த மாதிரி நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு ரொம்ப மோட்டிவேஷன் ஆயிடுச்சு. நம்ம நிச்சயமா பண்ணணும். அவரை பார்த்துட்டு வந்து மறுவாரமே நான் ஒரு பெரிய ப்ரோக்ராம் சென்னையில வச்சேன். ஓகே. ஐ கேதர்ட் அரவுண்ட் ஒரு 200 to 300 வாலண்டியர்ஸ் வந்து வந்தாங்க. தப்பாட்டு கலைஞர்கள்லாம் வந்தாங்க. அவங்கள வாலண்டியரா வந்தாங்க. நான் ஒரு இன்விடேஷன் மட்டும்தான் கொடுத்துருந்தேன். பட் எல்லாரும் வந்து இருந்து நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனாகிரேஷன் மாதிரி நடந்துச்சு. சாதாரண ஒரு வாலண்டியர் மீட் இனாகிரேஷனா மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு சமூக சேவையில இருக்கிறதுனால உங்களுடைய பர்சனல் லைஃப் பாதிக்காதா? ஆரம்பத்துல வந்து இருந்தது. ஏன்னா இதை பத்தி எங்களுக்கு தெரியாதனால ஆரம்பத்துல வந்து நிறைய டிஸ்டர்பன்சஸும் இருந்தது. எதுக்கு நம்ம இதை பண்ணணும் அப்படின்ற அளவுக்குலாம் கூட யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார்ட் பண்ண ஒரு 1 இயர்ல வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ல இருக்கிறவங்களே எதுக்கு இந்த நீங்க சூஸ் பண்றீங்க, எதுக்கு இந்த லைன்ல வரீங்க, நீங்க வேற வேலையை பாருங்கலாம் சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அனல்லாம் பார்த்துட்ட பிறகுதான் வந்து இல்லை நம்ம சூஸ் பண்ணது கரெக்டான ஒரு வழி அப்படின்ற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்றுட்டேன் அதுல நான். அதுக்கப்புறம் வந்து இந்த டொனேட் வேஸ்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிட்ட பிறகு, ஃபண்டிங் எடுத்துட்ட பிறகு ஒரு 3 டயாலிசிஸ்க்கு சப்போர்ட் பண்ணோம். ஓகே. அது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம். அப்ப எங்களுக்கு அது தெரியல, கலெக்ட் பண்ணும் போது அது தெரியல. அதே மாதிரி ஃபீஸுக்காக சிலர் வந்து கேட்கும் போது கொடுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் தான். நான் பெருசா ஆனா அண்ணா அளவுக்கு நாங்க பெருசா எதுவும் செஞ்சிடல. பட் நிச்சயமா இன் ஃபியூச்சர் செய்வோன்ற நம்பிக்கை இருக்கு. பொதுமக்கள் சேவை, இது பொது சேவை. அப்படி இருக்கும்போது வீட்ல சப்போர்ட் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. சில சமயம் என்ன அடிக்கடி இது பண்றீங்க அப்படின்னு முதல்ல ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த குழந்தை வளர்ந்த மேட்ரு இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஒரு நல்ல சேவை தான் செய்யறாங்க அப்படின்னு நல்ல சப்போர்ட் பண்றாங்க. நல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அவங்களுக்கு இருக்கு. சரி பண்ணட்டும் அப்படிங்கிற ஒரு இது. உங்க வீட்ல எப்படி? உங்க வீட்ல எல்லாரும் சப்போர்ட்டிவா எனக்கு இருக்காங்க? வந்துட்டு மேரேஜ் ஆகல. பட் வீட்ல மத்த அப்பா அம்மா சப்போர்ட் அளவுக்கு இருக்கு. பரவாயில்ல, நம்ம மகன் எல்லா மகன் மாதிரிலாம் நம்ம மகன் கொஞ்சம் தனியாக ஏதோ பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள இருக்குது. ஆனால் அவங்க வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குது. அப்படி சரி ஏதோ பண்ணுறான், மற்ற பசங்களோட ஏதோ மாற்றமாக ஏதோ ஒன்று பண்ணுறான், 4 பேத்துக்கு பிரயோஜனமும் ஒன்று பண்ணுறான் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. பெருமையும் இருக்கா வீட்டில்? உங்களை பார்க்கும்போது சொல்ல மாட்டாங்க? சொல்ல மாட்டாங்க, ஆனால் இருந்திருக்கும் உள்ளுக்குள்ள. கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. பட் உங்கள் வீட்டில் என்னைக்காவது வேலைக்கு போகிற, எதுக்கு செலவு பண்ணுற, இந்த நேரத்துக்கு போகிற, அது அடிக்கடி கேட்குறாங்க. ஏன்னா லீவ் அடிக்கடி ஒர்க்லேயும் லீவ் எடுக்கிறீங்க, அதெல்லாம் பிரச்சனை வருமா? இல்லை, அது அடிக்கடி கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதை நான் மேனேஜ் பண்ணி அதை கொண்டு போயிட்டுருக்கேன். அதெல்லாம் மேனேஜ் பண்ணுவீங்க, நீங்களும் மேனேஜ் பண்ணுவீங்க. உங்களுக்கு வீட்டில் சப்போர்ட் இருக்கு? வீட்டில் தான் மேஜர் சப்போர்ட் மேடம். சப்போர்ட் இல்லாமல் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ண முடியாது. ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவும் சரி, என் ஹஸ்பண்டும் சரி, என் பையனும் சரி, எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டாக. இன்னைக்கு வரைக்கும் இந்த இடத்துக்குள்ள வந்து நம்ம உட்காடுறோம் அப்படின்னா ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நிச்சயமாக வர முடியாது. மேஜர் சப்போர்ட் இஸ் அ ஃபேமிலி. ரைட். 3 பேர் வந்திருக்காங்க. 2 பேர் சென்னையிலேருந்து, ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து. பொதுமக்களுக்கு சேவை செய்யணும், மாற்றங்கள் கொண்டு வரணும், முடியும். ஆனால் இவங்க 3 பேர் கம்பைன் பண்ணுறது, இங்கே கொண்டு வந்தது ஒருத்தர், காஜா மொய்தீன் அவர்கள், கோயம்புத்தூர்லேருந்து. காஜா மொய்தீன் சார் வணக்கம். வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜென்ரலாக என்ன யோசிப்பாங்கன்னா, உயிர் காப்பாற்றுறதுக்கு பல லட்சக்கணக்கில் செலவாகும். ஆனால் உங்களுடைய மோட்டிவ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ₹1 1 உயிர். நிறைய நோயாளிகள் வந்தாங்க, நிறைய நல்ல மனிதர்கள் இருக்காங்க. நான் ரொம்ப வருஷமாக சின்னதுலேருந்து இதை செஞ்சுட்டு வந்தேன். ஒருத்தட்டு போய் ஒரு 5000 ரூபா கேட்பேன். அவங்க கேட்கும்போது ஒரு தடவை தருவாங்க, 2வது தடவையும் தந்துடுவாங்க. 3வது தடவை போகும்போது என்னை பார்த்துட்டு அவங்க வழியும் இல்லை,
ஆனால் எங்கிட்ட அதிகமாக டெய்லி பேஷண்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்க, நான் செய்கிற பணி நல்லா இருக்கிறனால. அப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறது, எந்த ரூபத்தில் இவங்களுக்கு கொடுக்கறது? அவங்களுக்கும் சிரமம் இருக்கக்கூடாது, எனக்கும் என்னை தேடி வரவங்க பிரச்சனை தீரும். ஏன் நம்ம அந்த கல்லூரி மாணவர்கள்ட்டெல்லாம் போய் ஒவ்வொரு ரூபா வாங்கினேன், எல்லாரும் இது சொல்கிறாங்களே, நான் செஞ்சு தான் பார்த்தேன். என்னால் எப்படி இது சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுன்னா நான் நோயை கையில் எடுத்துட்டேன். ரைட். நோய்ங்கும் போது யார், இப்போ நான் ஒரு கல்லூரிக்கு போனேன், இப்படி சொன்னேன், நான் வந்து நிறைய மக்களுக்கு செஞ்சிட்ருக்கேன், இது மாதிரி நிறைய ஆப்ரேஷனுக்கு வந்து பணம் தேவைப்படுது, உங்கள் கல்லூரியில் 5000 பேர் இருக்காங்க, ஆளுக்கு ₹1 கொடுக்க சொல்லுங்கள். அந்த ₹1 நீங்கள் எங்கள் கையில் தர வேண்டாம், நீங்களே உங்கள் மாணவர்கள்ட்ட வந்து அந்த 5000 நீங்கள் ஆஸ்பத்திரி பேருக்கு டிடியாக எடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, பரவாயில்லையே இவன் இப்போ எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லலையே அப்படிங்கிறனால எல்லா கல்லூரியிலும் நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. அப்போ சிவனேசன்கிற ஒரு குழந்தைக்கு ₹1,00,000 தேவைப்பட்டது. இப்போ அந்த கல்லூரி மாணவர்கிட்ட சொல்லிவிட்டு அதை நோட்டீஸாக அடித்து நோட்டீஸ் போர்டில் பொட்டிட்டேன். எல்லாரும் ஆளாலும் கொண்டு வந்து போட்டாங்க. காலையில் போய் இப்படி சாயந்தரத்துக்குள்ளே வந்து ₹1,00,000 கையில் வந்துருச்சு. அவங்களே அதை ஈஸியாக கட்டிட்டாங்க. அதனால தான் ₹1 ஒரு உயிர். இந்த வருஷம் இது வரைக்கும் இது வந்து இந்த பணி தொடங்கி நான் வந்து 27 வருஷம் ஆயிடுச்சு. ₹1 ஒரு உயிருங்கிறது தொடங்கி 9 வருஷம் ஆச்சு. அடேங்கப்பா. 27 ஆண்டு காலம் வந்து அதுக்கு இன்சிடென்ட் இருக்கு. 27 வருஷங்கிறது அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா 1990 என் தம்பி அடிபட்டாரு. ஓகே. ஆமா, கோவை மெடிக்கல் தான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை, ஜெனினான மருத்துவமனையும் கோவை மெடிக்கல். கோவை மெடிக்கலினுடைய வாசல்ல என் தம்பி ஆக்சிடென்ட் ஆகிறாரு. அன்னைக்கெல்லாம் வந்து 1990 வந்து நான்லாம் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு எக்ஸிபிஷனாட்ட பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கெல்லாம் அது எட்டாத கனி. அந்த நேரத்தில் அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல என் தம்பி விபத்து ஏற்பட்டுச்சு. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, ஹாஸ்பிட்டல் வாசல்ங்கிற உள்ள கோவை மெடிக்கல் கொண்டு போயிட்டு, இது ஏழை இது பணக்காரங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. அப்போ அந்த நேரத்தில் நம்ம அந்த ஆப்ரேஷன் என் தம்பிக்கு ஹெட் இன்ஜுரி, எல்லா மக்கள்கிட்டையும் காசு வாங்கி கையேந்தணும், ஏந்தி என் தம்பி எப்படியோ காப்பாற்றணும். இது ஏந்தின கையை இறக்கலை. அதுதான் 27 ஆண்டு காலம். வாலண்டியர்ஸ் எப்படி வராங்க உள்ள? அவங்களே விருப்பப்பட்டு வராங்க? நோயாளி நிறைய வர்றாங்க. வாலண்டியர்ஸ் வந்து எப்படின்னா என்னை பற்றி நிறைய நோயாளிகள் வந்து அவங்களே நிறைய சொல்லுவாங்க. ஒவ்வொரு நோயாளிகளுமே நான் செஞ்ச காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு நோயாளிகிட்டையும் நான் வந்து அவங்கள்ட்ட எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. நான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டி, அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பேன். தன்னம்பிக்கை கொடுத்து அவங்க தயாராகி போகும்போது அவங்களே நோயாளி போய் வெளியே சொல்லுவாங்க. சொல்லி சொல்லி அப்படியே ஆகி இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக எனக்கு வாலண்டியர்ஸ் இருக்காங்க. உட்கார்ந்த இடத்துல என்ன வேலை வேணாலும் செஞ்சிட முடியும், இன்க்ளூடு நம்ம நாட்டினுடைய ஆர்மி வரைக்கும். எனக்கு அது வரைக்கும் போயிருக்கீங்க? அவங்க கூப்பிடுறாங்க. என்னோட பணியை தெரிஞ்சுக்கிட்டு கேள்விப்பட்டோம், எங்க ரிலேஷன் ஒருத்தருக்கு நீங்க தான் சர்ஜரி பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களை நினைச்சு ரொம்ப இது பண்றோம் அப்படின்னா ஒரு கூப்பிடுறாங்க. அதுலயும் நான் வந்து கையில் எடுத்துக்கிட்டது வந்து இப்ப சமீப காலமா அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், இன்னைக்கு அதுதான் அதிகமா பயங்கரமா இருக்கு. அப்புறம் காப்பீட்டு திட்டம் இன்னைக்கு ஈஸியா இருக்கு. எவ்வளவு பெரிய ஆப்ரேஷன் ஆனாலும் இன்னைக்கு அரசாங்கத்தோட திட்டத்துல நம்ம ஈஸியா சர்ஜரி கொண்டு வரோம். ஆனா கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்ங்கிறது வந்து அவ்வளவு ஈஸியா பண்ணிட முடியாதுங்க. 7 மலை 7 கடல் தாண்டணும். உதாரணத்துக்கு தாய் தன்னுடைய மகளுக்கு கிட்னி கொடுக்கறதா இருந்தா கூட தாயினுடைய கர்ப்பப்பை நல்லா இருக்கான்னு பார்க்கணும், தாயினுடைய கணையம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும், கல்லீரல் நல்லா இருக்கா பார்க்கணும், கண்ணு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஏன் அந்த தாய்க்கு சொத்தப்பொருள் இருந்தா அந்த அத்தனை சொத்தப்பொருளை அடைக்கணும். இது ஒரு புறம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய் தன்னுடைய மகளுக்கு கிட்னி கொடுக்கறதா இருந்தாலும் மணிகாரர் கையெழுத்து போடணும், ஆர்ஐ கையெழுத்து போடணும், தாசில்தார் கையெழுத்து போடணும், ஜட்ஜு கையெழுத்து போடணும், கலெக்டர் அனுமதி கொடுக்கணும். இவங்கெல்லாம் கொடுத்து ஆகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிடும். அப்பா. ஆனா போன செவ்வாய்க்கிழமை ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் வித்தின் ஹவர்ல சரி பண்ண முடிஞ்சுட்டேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ராணிங்கிற ஒரு பேஷண்ட் கடாவர் மூலமா அவங்களுக்கு கிட்னி வருதுங்க. கடாவர் இறந்தவங்களுடைய ஒரு கிட்னி வருது. அப்போ நைட் 11:30 மணிக்கு ராணிக்கு அந்த கிட்னி பொறுத்து தான் கோவை மெடிக்கல் எனக்கு கூப்பிடுறாங்க. சார் இந்த மாதிரி ஒரு கடாவரில் கிட்னி வந்திருக்கு, நீங்கள் தயாராக இருக்கீங்களா? தயாராக இருக்கு சார், நீங்கள் பண்ணிருங்கிறோம். உடனே அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டாங்க. எந்த லா அண்ட் ஆர்டர் கிடையாது, கிராஸ் மேட்சிங் எதுவுமே கிடையாது. ஏன்னா இறந்தவங்களுடைய கிட்னிங்கும் போது அது குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே பொருத்தி ஆகணும். அதனால அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனை கடாவர் கிட்னிங்கும் போது ஈஸியாக முடிச்சுட்டேன். நான் நாளைக்கு போய் தான் அந்த பேஷண்ட் டிஸ்சார்ஜ் பண்ணணும். நான் ஏன்னா ஹாஸ்பிட்டல் நிறுவனம் என் மேலே இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சிருக்குன்னு தெரியல. நான் ஒரு ஃபோன் பண்ண அவங்க பண்ணிட்டாங்க, சர்ஜரி முடிச்சிட்டாங்க. சரி, இந்த எல்லா ப்ராசஸ் இருக்கு, அது கிட்டத்தட்ட 1 இயர் ப்ராசஸ் ஆகுது. கண்டிப்பாக. பட் ஃபைனல் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் சொல்லும்போது
ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து சலுகைகள் வருதா? காப்பீட்டு திட்டம் கேட்கல, காப்பீட்டு திட்டம் அது கேட்கல. அது தாண்டி ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து சலுகை. ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சலுகை அவங்களுக்கு அதுக்கு உண்டானதுல தான் அது அந்த சர்ஜரி செஞ்சு தந்துருவாங்க. Okay, so நான் தான் அதுக்கு இவங்களுக்கு அந்த டெஸ்ட்டுகளுக்கு உண்டான நான் ஒரு வேலை செஞ்சு வச்சிருக்கேன். ரூபாயில் ஒரு உயிருங்கிறது கல்லூரி மாணவர்கிட்ட இருந்து வாங்கி ஃபண்டு திரட்டி நான் வந்து டோன்ட் வேஸ்ட் டொனேட் வேஸ்ட் நியூஸ் ஆமா, வைஷ்ணவி சொல்லிட்டு இருந்தாங்க அது. நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் அது 5 வருஷமா வெறும் பழைய பேப்பர், யார்கிட்டையும் போய் காசே கேட்கறது கிடையாது. கோயம்புத்தூர்ல மட்டும் 27 அப்பார்ட்மெண்ட் என்னோட கண்ட்ரோல்ல இருக்கு. So, நீங்க வெறும் நியூஸ் பேப்பர் வாங்கி வெறும் நியூஸ் பேப்பர். பார்சன்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு, அதுல 800 வீடு இருக்கு. கரெக்டா மாசத்துல முதல் ஞாயிற்றுக்கிழமை தன்னுடைய வாசப்படியில அந்த நியூஸ் பேப்பர் வச்சிருவாங்க. ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். என்னுடைய வேலை ஆட்கள் பேப்பர் ஏஜென்ட் போவான், எல்லா வீட்டில் இருக்கிற பேப்பர் எடுத்துவான், வெயிட் போட்டு பார்த்தா 15,000 ருபீஸ் வரும். ஒரு அப்பார்ட்மெண்ட்ல பழைய பேப்பர்ல 15,000 ருபீஸ். அப்படி 27 அப்பார்ட்மெண்ட் எவ்வளவு கலெக்ட்? 27 அப்பார்ட்மெண்ட்ல எனக்கு மந்த்லி ஒரு 60-70,000. அது ஒண்ணு பெரிய அப்பார்ட்மெண்ட். அப்புறம் வருது. என்னுடைய நோக்கமே வெகு விரைவில் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கக்கூடிய எல்லா இன்க்ளூட் உங்க வீடு வரைக்கும் எனக்கு அந்த நியூஸ் பேப்பரை எடுத்து இந்த ஏழை நோயாளியினுடைய அந்த டயாலிசிஸ்க்காகவும் சிறு சிறு விஷயங்களுக்காக கொடுக்கணுங்கிறது வந்து ஒரு ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கிறேன். டோட்டலி இது வரைக்கும் எத்தனை சர்ஜரிஸ் பண்ணிருக்கீங்க? இறைவனே அறிந்தவனா இருக்கான். ஒரு 4000 சர்ஜரி பக்கம் கொண்டு போய் 4000 பக்கம் கொண்டு போயிருக்கீங்க. சர்ஜரி பண்ணிருக்கீங்க. ஆமா, எல்லாமே இந்த ரூபாயில் ஒரு உயிர். ரூபாயில் ஒரு உயிர் வந்து எனக்கு நெருக்கடிகள் வரும்போது தான். சரி, எனக்கு நான் மெயினாக அதை சொல்ல காப்பீட்டு திட்டத்தில் கொண்டு போயிடுவேன். நான் ஒரு மினிமம் ஒரு 300-400 டோனர் எனக்கு இருக்கேன். இந்த எல்லாரும் சென்னையிலையும் இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்காங்க. காப்பீட்டு திட்டத்தில் கொண்டு போற கேஸ காப்பீட்டு திட்டத்தில், அது போக எனக்கு ஒரு ஸ்பான்சர்ஸ் என் மேல நம்பிக்கை வச்சவங்கள்ட்ட இருந்தும் 5000, 2000, 1000 சொல்லுவேன். என்ன எல்லாத்துக்குமே இன்னைக்கு வரைக்கும் காசு ₹1 காசு யார்கிட்டையும் வாங்கலை, நான் யாருக்கும் கொடுக்கல. உங்களுடைய பர்சனல் லைஃப் பாதிக்காதா? சம்பாதிக்கிறேன், நிறைய சம்பாதிக்கிறேன். அது மட்டும் போதுமா? சம்பாதிக்கிறேன், குடும்பத்திற்கு காசு தரேன், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பிள்ளைங்க வெளியில கூட்டிட்டு போகணும், மனைவி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அது வந்து பாவம் என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் கொஞ்சம் உங்களை பார்க்கும்போது என் தங்கச்சி ருபீனாட ஞாபகம் தான் வருது. எப்பொழுதுமே நீங்க படத்துல பார்த்தாலுமே எனக்கு என் தங்கச்சி ஞாபகம். என் தங்கச்சி சிஸ்டர் என்ன பண்ணிக்குவாங்கன்னா இதையெல்லாம் இழுத்து போட்டுக்குவாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நான் செய்யறது வந்து ஒரு ஆத்மார்த்தமான விஷயங்கிறதுனால சப்போர்ட் பண்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களை வச்சுக்கிறேன். ஆனா சில நேரங்கள்ல நான் அதை நினைச்சு வருத்தப்படுவேன். நம்ம குழந்தைகளும் மனைவி கிஃப்ட், கடவுள் கொடுத்த மிகப்பெரிய சொத்து என் மனைவி தான். மனைவி இருந்தங்காட்டி தான் என்னால் இந்த அளவுக்கு செய்ய முடிஞ்சது. ஏன்னா நோயாளிகளெல்லாம் நான் சர்வசாதாரணமாக 2 வீலர் உட்கார வச்சு, வண்டியில் உட்கார வச்சு ஒரு சில நேரம் ஆட்கள் இருக்காது, பெண்கள்லாம் வருவாங்க. ஆனால் என் மனைவி சொல்லுவாங்க, நானங்காட்டியும் பரவாயில்ல, நீங்கள் பண்ணுற அட்டூழியத்துக்கெல்லாம் நான் பேசாமல் இருக்கேன் அப்படிம்பாங்க. நல்ல டைப். அதனால என்னால் இந்த பணியை அதிகமாக செய்ய முடிஞ்சிச்சு. உங்களுடைய ஆக்சுவலி பிஸ்னஸ் என்ன? கேட்ரிங் பண்ணுறேன். ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்கீங்களா? கேட்ரிங் பண்ணும்போது கண்டிப்பாக எங்க இருந்து வேஸ்ட் ஃபுட் இருக்கும், அதுவும் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. எல்லா இடத்துக்கும் நான் மருத்துவத்தை தவிர வேற எதுலையுமே கவனம் செலுத்த மாட்டேன். ஓகே, எனக்கு மருத்துவம் எங்க நின்னாலும் நடந்தாலும். இப்போ ஒரு ஊருக்கு போறப்ப சென்னை வந்தேன்னா நான் விட்டா இந்த டைம் கிடைச்சுன்னா இருக்கிற ஹாஸ்பிட்டல்லாம் போய் அதுல யாருக்கெல்லாம் டாக்டர், நியூரோக்கு யார் ஸ்பெஷலிஸ்ட், நெப்ராலஜிக்கு யார் ஸ்பெஷலிஸ்ட், அனஸ்தெசியா யார் ஸ்பெஷலிஸ்ட்னு பார்த்துட்டு வருவேனே ஒழிய வேற எங்கேயும் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். அதனால மருத்துவம் தான் எனக்கு உயிர், வேற எதுலையும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். பட் நான் இருக்கிறது வந்து ஒரு ஆயிஷா மஹாலுங்கிற ஒரு கல்யாண மண்டபம். அந்த மண்டபத்துக்குள்ள மூணு கல்யாண மண்டபம் ஒரே இடத்துல, அதுக்குள்ள நான் ஒரு கேண்டீன் வச்சிருக்கேன். நான் நிறைய பேர்த்த சிரிக்க வச்சேன். ஆனா என்ன சிரிக்க வச்சு பார்த்தது எங்க முதலாளி ஆயிஷா மஹாலோட யூசுப் ஆஜியார் தான் என்ன சிரிக்க வச்சு பார்த்தாருங்க. அந்த கேண்டீன் இருக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எனக்கு 3 மண்டபத்தினுடைய ஆர்டர் கிடைக்கும். அந்த மண்டபத்துல மட்டும் சாப்பாடு மிச்சமாச்சுன்னா எடுத்துக்கொண்டு போய் நான் யாருக்காவது கொடுப்பேனே ஒழிய மற்றபடி மண்டபம் எல்லா நேரமும் எல்லா இடத்துலையும் போய் செய்ய மாட்டேன். ஏன்னா இதுவே எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பேஷண்ட் சந்திக்கிறது உண்டா? ரொம்ப சந்தோஷம். இன்னொரு மகனா, தம்பியா, அண்ணனா, இவ்வளவு உயிரே வச்சிருக்காங்க. ரொம்ப 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 சந்தோஷப்படுவாங்க. அவங்க என்ன சொல்லட்டும், நிறைய நோயாளி நான் அவங்களுடைய நட்பெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஒரு நல்லது எது ஒன்றுனாலும் எனக்கு தகவல் கொடுப்பாங்க. நிறைய அது சொல்லவே முடியாத அளவுக்கு அவங்களுடைய சந்தோஷத்தை வந்து நான் இன்னும் அவங்க குடும்பத்தில் ஒருவர் தான். அவங்க என்னுடைய ஃபோட்டோஸ் கேட்பாங்க. அவங்க ஃபோட்டோஸ் கேட்டோன்னே அது என்ன நோக்கத்தில் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். கொண்டு போய் எங்கேயாவது கொண்டு வச்சிருவாங்க. ஆமாம், அதனால எக்காரணத்து கொண்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோஸ் கொடுக்குறது இல்லை. ஐயோ, அது இறைவன் அது விரும்ப மாட்டான். அவன் தான் அவன் தனித்தவன். இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணாலும் ஒரு கொசுவோட ரெக்கை கூட என்னால் ஒட்ட வைக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு வழிகாட்டி, அவ்வளோதான். நான் ஏதோ இத்தினோண்டு கடவுள் சொந்தோன்னு செய்யறதுக்கு வாய்ப்பு கொடுத்தான், இந்த அளவுக்கு செய்கிறோம். அதனால அவங்கெல்லாம் நல்லா மேலே பாசம் வச்சிருக்காங்க. கடவுள் எனக்கு ஒரு வழி காமிச்சிருக்காரு, அதை பார்த்து நான் நோக்கி போயிட்டே இருக்கேன். ஸோ
இந்த குணம் அடைந்த 2 குடும்பங்கள் இங்க வந்திருக்காங்க. அவங்கள சந்திப்போம். உங்க பேர்? கிட்டான். கிட்டான். நீங்க? என் பேர் மாரியப்பன். மாரியப்பன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தது? என் பையனுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்ததுங்க. சரிங்க. நான் கோவை மெடிக்கலில் வைத்தியம் பண்ண போனேங்க. சரிங்க. ஒரு 6 மாசமா போய் டயாலிசிஸ் வாரத்துக்கு 3 நாள் பண்ணிட்டு இருந்தேனுங்க. சரிங்க. பண்ணிட்டு இருந்து கொஞ்சம் நான் கூலி வேலை செய்கிறவங்க. சரிங்க. கொஞ்சம் இடம் இருந்துங்க, அதை விற்று சொந்தம் அந்த மாதிரி இருந்தாங்க. ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு பக்கமாக நாங்கள் செலவு பண்ணேன். சரிங்க. அப்புறம் அவங்க ஹாஸ்பிட்டல்லையே நான் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் இவரை பார்க்க சொல்லி எனக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க. சரிங்க. ஊரை விசாரிச்சாங்க, என்ன கூலி வந்து உங்களுக்கு என்ன வசதின்னு கேட்டாங்க. எந்த வசதியும் இல்லைங்க, சொந்த பந்தம் தான். பையனுக்கு 27 வயசு ஆகுதுங்க. ஓ சரிங்க. கல்யாணம் இல்லைங்க. சரிங்க. 2 வருஷமா நான் டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டே இருந்துருந்துங்க. ஒரு ஃபோன் நம்பர் ஒருத்தர் கொடுத்தாருங்க. ஃபோன் பண்ணி கேட்டால் அன்னைக்கு இவர் மெட்ராஸில் இருந்தாருங்க. சரி. ஒரு 2 நாள் கழிச்சு பையனை கூட்டி வாப்பா அப்படின்னாருங்க சாரு. அப்புறம் அந்த பையனுக்கு டோனர் கிட்னி கொடுக்குறது யாரை பண்ணார், நானே தரணுங்க. சரிங்க. அப்படின்னா நீங்கள் வாங்க எங்கிட்ட இந்த இடத்துல. என்னடா செருப்பு கடை, சின்ன செருப்பு கடை வச்சுருக்காருங்க சார். அப்புறம் 3 நாள் கழிச்சு போனுங்க. நான் செப்பல் கடை வச்சிருந்தேன். சின்ன கடையை ஒரு ஆள் போட்டு செருப்பு கடை வச்சுருந்தா சரின்னு சொல்லி அங்கே போனுங்க. அப்புறம் விசாரிச்சாருங்க, இந்த மாதிரிங்க அப்படின்னு. என்ன வசதிப்பார், ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு. சரிங்க, எந்த ஆஸ்பத்திரியிலன்னா கோவை மெடிக்கல்னா. சரி, அங்கே போய் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு ஒரு கொட்டேஷன் மாதிரி போட்டு கொடுப்பாங்க. ஆமா, ஏன்னா உங்க மகனும் மட்டுமல்ல, உங்களுக்கு டெஸ்ட் எடுக்கணும், ஆபரேஷன் பண்ணாலும் அதுக்கப்புறம் போஸ்ட் ஆபரேட்டிவ் நீங்களே உங்க உடம்ப பார்த்துக்கணும். ஆமாம் ஆமாம், அது எல்லாமே இருக்கு. ஆமாங்க. இவர் பார்த்த உடனே எங்கேருந்து வரீங்கன்னா, நான் பழனிக்கு பார்த்துருந்தேன். போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு வீடு வாடகை பிடிச்சி கொடுத்தாரு. சரி. அங்கேயே 6 மாதம் தங்கி இருக்கிறதுக்கு வீடு வாடகை பிடிச்சி அதுக்கு வாடகையும் கொடுத்து சார். அப்புறம் யாரோ பிடிச்சி எனக்கு அந்த 6 மாதத்துக்குள்ள சாப்பாட்டுக்குள்ள அத்தனை வசதியும் செஞ்சு கொடுத்து. ராஜசேகர்னு ஒருத்தர் இருக்காரு, ஜெயம்மா சவுண்ட். சரி, சரிங்க. அவர் தான் என்னுடைய எல்லா நோயாளிகளுக்கும் நான் இப்படி ஒரு பேஷன் வந்திருக்காங்க, வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, ஒரு 3000 ரூபா வரும் கொடுத்துறேன்னு சொல்லி மாதம் ஒரு வாடகை. இன்னொரு நண்பர்கள் இருக்காங்க, அவங்க மளிகை சாமான் வாங்கி கொடுத்துருவாங்க. கிஃபா அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேர் சேர்ந்து அதை தொடங்கியிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து அப்போ அவங்க என்ன ஒரு மாதம் ஒரு 10 மளிகை சாமான மூட்டை கொடுப்பாங்க. அப்போ எங்கிட்ட கேட்பாங்க யாருக்கு கொடுக்கட்டும் அப்படிமா. அப்போ என்னுடைய வெளியூர் பேஷண்ட்டுக்கு யாருக்கு இருக்காங்களோ அவங்களுக்கு மளிகை சாமான், ஒரு ஆள் வாடகை கொடுத்துருவார், ஒரு மளிகை சாமான். பையனுக்கு ஆபரேஷன் ஆச்சு, நீங்க தான் கிட்னி டொனேட் பண்ணீங்க. நான் தான் கொடுத்துறேன். எவ்வளவு வருஷம் ஆகுது? 6 வருஷம் ஆச்சுங்க. 6 வருஷம். பையனும் நல்லா இருக்காரு? பையன் நல்லா இருக்காங்க. ஓகே. கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா? நான் கல்யாணம் இல்லைங்க, பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க. நான் கொஞ்ச நாளைக்கு வேலை செய்ய முடியாது, பையனும் கொஞ்ச நாளைக்கு வேலை செய்ய முடியாது. இவனுக்கு என்ன தொழில் தெரியும்னு கேட்டாருங்க. இந்த மாதிரி ஆடு 2 மாடு இருந்தால் ஏதாவது வச்சு தான் மாத்திரையும் வாங்கணும். 10,000 ரூபா வருது மாதம். அப்போ தொடர்ந்து ஒரு வருஷம் 2 வருஷம் முன்னா 10,000 ரூபா, 8,000, 9,000 ரூபா வந்தாங்க. அதுக்கு ஆடு வாங்கி கொடுத்துட்டாருங்க ஒருத்தரை பிடிச்சி. ஸோ ஸ்வீட். இப்போ 10 ஆடு வச்சிருக்கணுங்க. சாப்பாட்டுக்கு ஏதாவது அப்படின்னா, மாத்திரைக்கு ஏதாவதுன்னா அதை விற்று நான் 2 ஆடு வாங்கி கொடுத்தேங்க. அவரு நீங்க 2 ஆடு வாங்கி கொடுத்தீங்க. 10 ஆடு வித்துட்டாரு இந்த 3-4 வருஷத்துல. இப்போ 10 ஆடு வச்சிருக்காரு. ஒரு மாட்டு ரொம்ப முடியாத அதுவும் இருந்து சில நேரம் விற்க முடியாத காலத்துக்கு மாத்திரைக்கு இந்த மாசம் முடியலைங்க சார்னு போன் போட்டு வாக்கிட்டான் அப்படின்றாரு. இன்னி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கீங்க? அவருக்கு என்னோட பொறுத்தவரைக்கும் ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எனக்கு ஃபோன் கூட பண்ண முடியாதுன்னு தான் எல்லா நோயாளிகளுக்குமே சொல்லுவேன். ஏன்னா அடுத்த நோயாளி நான் பார்க்கணும். ஆனா கிட்டானை பொறுத்த வரைக்கும் அவருடைய அன்புக்கு நான் ரொம்ப கட்டுப்பட்டவன். பையனையும் காப்பாத்தீங்க. இப்ப எனக்கு தொழில் செய்யறதுக்கு ஒரு வாங்கி கொடுத்து. கண்டிப்பா யார் முன்னாடி கை நீட்ட கூடாது, சொந்தமா உங்க சுயமா நீங்க செய்யணும். மாத்திரை வாங்கிக்க, வீட்டு குடும்பத்தை பார்த்து சாப்பாட்டுக்கு அதுல இருந்து வருமானத்தை. துபாயில இருந்து சுபாஷ் சார் அப்படிங்கிறவர் அந்த ஆட்டுக்கு பணம் கொடுத்தாரு. நான் என் கையில் இதெல்லாம் கொடுத்தேன். தேங்க்ஸ் டு யூ. ஏன்னா நீங்க அவ்வளோ பண்றீங்க. வழிகாட்டி மேடம். மாரியப்பன் சார், நீங்க உங்க ஊர் எது? நான் கள்ளிமந்தவங்க. சரிங்க. கள்ளிமந்தத்துலேருந்து பொண்ணுக்கு இந்த மாதிரி கிட்னி ரொம்ப இதாகிடுச்சுங்க. பொண்ணுக்கு? ஆமாங்க. என்ன வயசு? வயசு அப்போ 14 வயசுங்க. இப்போ 20 வயசு ஆச்சுங்க. சரிங்க. 14 வயசில் இந்த மாதிரி வந்தது. நான் அங்கிட்டு பார்த்து ஒன்றும் சரியாக பார்க்குறதுக்கு எனக்கு முடியல. அப்போ நேராக கோவை மெடிக்கல் வந்தேன். அங்கே டாக்டரை பார்த்தேனுங்க. டாக்டரை பார்த்து அவர் இது மாதிரி டயாலிசிஸ் போடணும், ஒரு 2-3 மாதத்துக்கு டயாலிசிஸ் போட்டு அப்புறம் தான் ஆப்ரேஷன் பண்ணணும், திடீர்னு வந்ததே ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர் 2-3 மாதத்துக்கு டயாலிசிஸ் போட சொல்லிட்டாருங்க. இந்த டயாலிசிஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு இந்த பண பிரச்சனைகள் கொஞ்சம் இதுகள்லாம் கொஞ்சம் வீட்டு பிரச்சனைகள் கொஞ்சம் மீண்டும் அதிகமாகிட்டு தொல்லைகள் அதிகமாக இருந்துச்சுங்க. அப்போ டாக்டர்கிட்ட நானாக போய் கேட்டேனுங்க, இவ்வளோ சிரமங்க இருக்குங்க, இந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா எவ்வளோ செலவாக என்னங்கிறது எனக்கு தெரியாது, அது நீங்கள் ஒரு
லிஸ்ட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா தான் தெரியும். அதே லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாலும் அதை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைமை இப்போ எங்கிட்ட இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைமை வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க அப்படின்னு டாக்டர் சொன்னேன். அப்புறம் அவருக்கு கொஞ்சம் ஓச்சிச்சாருங்க. ஓச்சிட்டு இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் எழுதி எவ்வளோ வரும் சொன்னாங்க? ஒரு 4 லட்ச ரூபா வரும் அப்படின்னாருங்க. அப்பா, அதுக்கு முன்னாடியே டயாலிசில் 4 லட்ச ரூபாய் செலவு பண்ணியாச்சு. டாக்டர் எழுதிக்கிட்டு என்ன பண்ணிட்டார், கடைசியில் சார் ஃபோன் நம்பரே எழுதி கொடுத்துட்டாரு. இந்த ஒரு கீழே ஒருத்தர் நம்பர் எழுதியிருக்கிறேன், நீ அவரை போய் பாரு, அவர் உனக்கு ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லி சொன்னாருங்க. சரின்னு சொல்லி அந்த லெட்டரை வாங்கிட்டு நான் இவரும் வந்துட்டாருங்க. இவரையும் கூட்டிகிட்டே போகிறேனுங்க. சரி இது மாதிரி அவர் எங்கே இருக்கிறார் என்னன்னு தெரியாது, நீங்களும் வாங்கன்னு சொல்லி இவரையும் கூட்டிகிட்டு பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு நான் நேராக அங்கே காந்திபுரமே போயிடணுங்க. காந்திபுரம் போனது சார் செருப்பு கடையில் கரெக்டாக உட்காந்துருந்தாரு. போகிறதுக்கு பிடிச்சி தான் அப்புறம் பார்த்தாரு. என்ன கேட்டேன்னா என்ன வைக்கிற இப்படி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அப்புறம் என்னுடைய மேட்டரை சொன்னேன். அப்படியா, சரி வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு கொஞ்சம் பேசினாருங்க. பேசிவிட்டு கொஞ்சம் நேரம் கருமிச்சு சரி என்ன எப்போ ஆப்ரேஷன் பண்ணலாம் என்ன சொல்லியிருக்கிறாரு டாக்டர் அப்படின்னு கேட்டாருங்க. இது மாதிரி ஒரு 4-5 ஒரு வாரத்துக்குள்ளே பண்ணலாமான்னு சொல்லியிருக்கிறாருங்க அப்படின்னு. ஒரு வாரத்தில் பண்ணணும்னா கொஞ்சம் குயிக்காக பார்க்கணும், எப்படி என்ன பண்ணுறேன்னு தெரியல, சரி முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுவா அப்படின்னு ஒரு தைரியம் சொன்னாருங்க சார். நான் நினச்சேன் இது எப்போ ஆக போகுது என்ன ஆக போதோ என்னன்னு எனக்கு பயங்கர ஒரு வேதனையில் தான் இருந்தேனுங்க. அப்போவே ஒரு கார் எடுத்தாருங்க. ஒரு கார் எடுத்து என்னையும் சம்சாரத்தையும் மகளையும் சாரோட 4 பேர் போகிறோம். 4 பேர் போனது ஒரு 4 பள்ளிக்கூடம் 4 காலேஜ் கூப்பிட்டு போனார். 4 காலேஜ்லேயும் போய் உள்ள மேட்ரு சொன்னார். உள்ள மேட்ரு சொன்னதை எவ்வளோ செலவு வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம். அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பிள்ளைய சொல்கிறாங்க, எவ்வளோ செலவு வந்தாலும் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்படி சொல்லி அந்த 4 காலேஜ்லேயும் 4 வாக்கில் ஒரு அமௌண்ட் வந்துருச்சு. உண்டியில் அந்த சொன்ன உண்டியில் அந்த சொன்ன டயத்துக்கு உண்டியில் கொண்டு போய் அங்கே வச்சுக்கிறாரு. அந்த சொன்ன டயத்துக்கு ஆப்ரேஷன் ரெடி ஆயிடுச்சு. யார் கிட்னி டொனேட் பண்ண? கிட்னி வந்து என் சம்சாரம் கொடுத்துருக்கு. டாக்டர் நல்லா நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல அறிவுரை சொன்னாங்க, நல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. ஓரளவுக்கு நல்ல முறையாக பண்ணி இன்னைக்கு 2 பேரும் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறாங்க. எந்த ஒரு குடைச்சல் இல்லாமல் வாழ்ந்துட்டு 7 லட்ச இருக்கிறாங்க. ரூபா இப்போ மாதம் மாத்திரை 9,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்கிறேன். உங்களுக்கு சில நேரத்தில் மூட் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கும். சில நேரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், பர்சனல் டென்ஷன் இருக்கும். நம்மளுடைய பாரத்தை நம்மளுடைய பிரச்சனை வெளியில் சொல்ல முடியாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்போம். இந்த மாதிரி சில நேரத்தில் வரும்போது உங்களுக்கு கோபம் வராதா? கோபம் எனக்கு வரும். என்ன பண்ண? எனக்கு இருக்கிறது ஒரே இது சினிமா. நல்லா காமெடி படத்துக்கு போய் உட்காந்துட்டு யாருக்கும் தெரியாது. நல்லா ஏதாவது ஸ்வீட்ஸ் வாங்கிக்குவேன், ஆப்பிள் ஜூஸ் வாங்கி ஸ்ட்ரா போட்டு ரப்பர் பேண்டு போட்டு கட்டிக்குவேன், ஜூஸையும் வாங்கி கட்டிக்குவேன். நல்லா நிம்மதியாக போய் ஒரு படம் பார்த்துட்டு வந்துடுவேன். தனியாக போயிடுவீங்க? ஆமாம், எனக்கு உயிர். தனியாக போய் படங்கள் பார்ப்பீங்க? ஃப்ரெண்ட்ஸு இருக்கா, ஏன்னா யாரும் வரமாட்டாங்க சினிமாவுக்கு. காமெடி படம் நல்லா ரசித்து பார்த்துட்டு கொஞ்சம் மைண்டு டைவர்ட் அதில் தான் பண்ணுவேன், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் இது வந்து அப்படியே பழகிட்டேன். அதனால அதை நினச்சி அதுக்கு ஒரு அப்செட் ஆகிறதுக்கு அது இல்லை. தொழிலும் கடவுளோட கிருபையில் இருக்கிறதுனால இது பெருசாக வர. சினிமா என்னுடைய என்டர்டெயின்மெண்ட்டுனா ஒரு படம் போய் பார்ப்பேன், வேறு எதுக்கு இல்லை. தங்க நிலாவுக்கு வந்து ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் வந்தாங்க, சரின்னு சொல்லி தங்க நிலா ஒரு 17-18 வயசு தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு ஆப்ரேஷனுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணி நாளைக்கு சர்ஜரி, இன்னைக்கு படுத்திருக்கு தங்க நிலா. தங்க நிலா எதார்ச்சியாக என்ன கேட்குது, அண்ணா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன தங்க நிலா, ஒரு வாரமாக நீ என் கூடவே தான் இருக்கேன், எனக்கு உனக்கு பற்றி சொல்லவே இல்லைண்ணா. அவர் என் கூட இல்லை, சண்டை போட்டு போயிட்டார். எதனால அப்படின்னா, அண்ணா ஹார்ட்டில் ஓட்டாயினோடனே விட்டுட்டு போயிட்டாருண்ணா. தங்க நிலா, நீ அப்பா அம்மாவோட தான் இருக்கேன்னு நினச்சி தானே உனக்கு எல்லாமே பண்ணேன். எப்போ இது நீ அடுத்த வீட்டு பொண்ணு, கணவருக்கு சொந்தமான பொண்ணு, அவருடைய அனுமதி இல்லாமல் நான் ஆப்ரேஷன் பண்ணி தரமாட்டேன், நீ அவர் வர சொல்லு. அண்ணா வேண்டாண்ணா, எங்களுக்குள்ளே சண்டையாச்சுன்னு. அவர் வந்தே ஆகணும், வராமல் நான் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். சர்ஜரிக்கு எல்லாமே ரெடி. அவருடைய ஹஸ்பண்ட் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணி வர வச்சேன். அவர் வித்தின் ஹவரில் வந்துட்டார். வந்தார், கூப்பிட்டு போய் ஓரமாக நின்று கவுன்சிலிங் கொடுத்தேன். எங்கள் இந்த பொண்ணுக்கு வந்துருச்சுன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டீங்களே, நாளைக்கு உங்களுக்கு வராதுங்கிறது என்ன நிச்சயம்? இல்லை இவ்வளோ பணி செய்கிறேன்னு எனக்கு வராதுங்கிறது என்ன நிச்சயம்? யாருக்கு வேணா வரும். பாவம் அந்த பொண்ணு, நான் தான் நல்லாக்கி விடுறேன். 2 நாளில் உங்கள் பொண்ணு நார்மல் லைஃப்க்கு வந்துடும்னு சொன்னேன். அவர் கூடவே இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி போய் போன வாரம் எனக்கு தங்க நிலா ஃபோன் பண்ணிச்சு, அண்ணா நான் 4 மாதம் கர்ப்பமாக இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை கண்ணில் பார்க்க போகும்போது நம்மளுக்குள்ள சில நாங்கள் சங்கடங்களோ நெருக்கடியோ இருக்கும்போது அப்படியே மறந்துடும். ரைட், வெரி ட்ரூ. ஆனால் இன்னொன்று விஷயம் நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். சுடுகாடு வரைக்கும் போய் மறுபடியும் உயிர் திருப்பி கொடுத்துருக்கீங்க. என்னுடைய நண்பர் வந்து கூப்பிட்றாரு எனக்கு, சார்
வாங்க எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் சீரியஸாக இருக்காங்க. நான் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போகிற ஆஸ்பத்திரிக்கு நான் சீரியஸ்ன்னு தான் ஃபோன் பண்ணார். நான் போகிறேன், ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு கொண்டு வரக்கு ஏற்றிட்டு இருக்காங்க. என்ன சார் அப்படின்னு, இல்லை சார் முடிஞ்சிருச்சு அப்படின்னு. இல்லை சார் சீரியஸ்ன்னு தானே சொன்னீங்க, என்னாச்சு அப்படின்னு. இல்லை சார் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. இல்லை ஒன்றும் இல்லைன்னா உயிர் இருக்கா இல்லையா? இல்லையா? இல்லை சார் ஒன்றும் இல்லைன்னா நான் கேட்குறதுன்னா ஒட்டிட்டாவது இருக்கா? ஆமாம் சார் ஒட்டிட்டு இருக்கு. பாரு இதான் அவருடைய சன்னு, எலக்ட்ரிக் சுடுகாட்டில் டேட் வாங்கிட்டு வந்தாச்சு, சாயந்தரம் 4 மணிக்கு எல்லாம் ஆயிடுச்சுன்னா எல்லா ரிலேஷன் சார், கொஞ்சம் நான் பார்க்குறேனே அப்படின்னு. சரி சார், நான் ஆம்புலன்ஸ் ஏறி பார்த்தேன். நான் சொன்னேன், இந்த கேஸ் இந்த மருத்துவமனை கொண்டு போனால் கண்டிப்பாக காப்பாற்றிட முடியும், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இது தகுதி இல்லை, கண்டிப்பாக நம்ம முயற்சி செய்யலான்னாரு. அப்புறம் அவர் என் நண்பர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் கூப்பிட்டாரு, இங்கே வாங்க, இவர் என்னோட காஜா மொய்தீன், இவர் கொஞ்சம் மருத்துவம் தெரியும், இவர் சொல்கிறாரு கொஞ்சம் முயற்சி செய்யலான்னு சொல்கிறாரு, நம்ம கொஞ்சம் பார்க்கலாமே அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. நான் அந்த பெரிய மருத்துவமனை, கோயம்புத்தூரில் தனியார் மருத்துவமனை, அந்த மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நீங்கள் தயவுசெய்து கேட் வாசலில் நில்லுங்க, உள்ளே நின்ற வேண்டாம், எனக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான கேஸ் கொண்டு வர, உங்கள் மருத்துவமனைக்கு நல்ல பேர் வரக்கூடிய ஒரு விஷயம், நில்லுங்கன்னு நின்னாரு. 22வது நாள் அந்த அம்மா உயிரோட நடந்து வெளியே போனாங்க. இன்னும் உயிரோட இருக்காங்க. How lovely. இது எத்தனை 2.25 வருஷத்துக்கு லட்சம் ரூபாய் செலவாச்சு. 2.25 லட்சம். 2.25 லட்சம். இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? இது வந்து ஒரு 3 வருஷம் இருக்கும். சந்திரன் மணி 2 பேர். இது ஒரு நெருடலான விஷயம், உங்க உள்ளத்தையும் காயப்படுத்தும். அதையும் சொல்லு. சந்திரன் மணி 2 பேர்த்துக்கும் கிட்னி ஃபெயிலியர். மணியோடைய அம்மா பையனை கொண்டு போய் டயாலிசிஸ் ஸ்கூல்ல விட்டுறாங்க, விட்டுட்டு 4 மணி நேரம் டயாலிசிஸ், வெளியே வந்து காத்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சந்திரனுடைய அம்மாவும் சந்திரனை கொண்டு டயாலிசிஸ் விட்டுட்டு வந்து வெளியே வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. 2 தாயாரும் பக்கத்துல உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசும்போது சொல்றாங்க, என் மகனுக்கு நான் தான் கிட்னி கொடுக்கறதா இருந்தேன், எனக்கு என்னோட குரூப் வேறையா போச்சு அப்படி. அந்த சந்திரனோட அம்மா சொல்றாங்க, நானும் என் பையனுக்கு கொடுக்கறதா இருந்தேன், என்னோடது குரூப்பா. அப்படியே உங்களது என்ன குரூப்? என்னோடது பி பாசிட்டிவ். உங்களது? எனக்கு பி பாசிட்டிவ், என் பையனுக்கு ஏ பாசிட்டிவ். அப்படி அந்த மாதிரி கேட்கும், எனக்கு ஏ பாசிட்டிவ், என் பையனுக்கு பி பாசிட்டிவ். இப்போ இப்படி இருக்குமா? கொடுக்க முடியாமல் போச்சேங்கும் போது மணியோட அம்மா டக்குன்னு முந்திக்கிட்டு, என் மகனுக்கு வேணா நீங்க கொடுக்குறீங்களா, நான் வேணா உங்க மகனுக்கு தட்டுமா? இது இந்த அம்மாவுக்கு நான் கேட்கலான் இருந்தேன், நீங்க கேட்க. அப்போ 2 பேரும் போய் என்ன பண்றாங்க, டாக்டர்கிட்ட போய் சொல்றாங்க, சார் எங்களுக்கு தான் பொருந்தலன்னு சொல்றீங்களே, இந்த அம்மா வந்து கொடுக்குறேன், அதுக்கு வந்து அரசாங்கத்தில் இடம் இருக்கு, எல்லா இதுக்கு இல்லை, ஏவா பியா மாற்றி யார் வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்போ 2 பேரும் போய் மருத்துவர்கிட்ட போய் சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்கு கொடுக்க. அப்போ டாக்டர் சொல்றாரு, கண்டிப்பாக இதுக்கு இடம் இருக்குது, தாராளமாக அதுக்கு உண்டான வேலை செய்கிறாங்க, ப்ராசஸ் நடக்குது, கிராஸ் மேட்சிங் பவர் டெஸ்ட் எடுக்கிறாங்க, ஆப்ரேஷன் தேட்டரின்னு இருக்குது, ஆப்ரேஷனுக்கும் கொண்டு போயாச்சு. நான் 2 பேத்துக்கும் சொல்லையா 50,000 ரூபா 2 பேத்துக்கும் கொடுத்தேன், ஆப்ரேஷனுக்கும் போயாச்சுங்க, 2 பேத்துக்கு சர்ஜரியும் முடியுது. வருத்தமான செய்தி என்ன, மணி கிட்னி கரெக்டாக பொருந்திருச்சு, சந்திரனோட ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த தாய் கொடுத்து அவன் பொழைச்சிக்கிட்டான், அந்த தாய் கொடுத்து இது. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மட்டும் கொஞ்சம் மனசு தடுமாறு, பயங்கரமான அது ஒரு வழியா இருக்கும். இவங்களுடைய சேவைகள் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம யோசிக்க வைக்குது, நம்மளும் ஏதாவது செய்யணும் நம்மளை தூண்டி வைக்குது. இதே மாதிரி பொது நல சேவை செய்யற ஒரு அமைப்புல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை சந்திப்போம். நம்ம மத்தியில மதர் தெரசா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் உடைய ஃபவுண்டர் ஜி.கே. தாஸ் அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் எப்போ ஆரம்பிச்சிங்க? அதாவது மதர் தெரசா அவர்கள் 1997 செப்டம்பர் 5ஆம் தேதி காலமானார்கள். அதை அந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போது கல்கட்டா நகரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஊர்வலத்தில், இறுதி ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க. இட் இன்ஸ்பயர்ட் அஸ். அது வந்து ஒரு தூண்டுதலாக அமைஞ்சது இந்த அமைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு. அதே மாதத்தில் அக்டோபர் மாதம் பதிவு பண்ணோம் இந்த அமைப்பை. அது சென்னையில் தான் பதிவு பண்ணோம். சென்னையில் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நாம் மட்டும் பண்ணால் பத்தாது, இந்தியா முழுவதும் உள்ள இளைஞர்களை பொது சேவைக்கு ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக காரணத்துக்காக அவங்கள ஊக்குவிக்கிறதுக்காக இந்தியா முழுவதும் மதர் தெரசா ஃபோரம், அன்னை தெரசா பேரவை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி, அதுக்கு கிளை அமைப்பை ஏற்படுத்தி வாலண்டியர் சேர்த்தோம். லயன்ஸ் கிளப் மாதிரியே வாலண்டியர் சேர்த்து, இலவசமாக வாலண்டியர் சேர்த்து, எந்த ஏரியாவிலையும் அவங்க வந்து உறுப்பினராக சேரலாம், ஆன்லைன்லேயும் சேரலாம். அந்த பகுதியில் அவங்க வந்து ஒரு சுய சேவை நிறுவனத்தை ஆரம்பிக்கலாம், இதில் வந்து கிளையை ஆரம்பிக்கலாம். அது மாதிரி அதை அவங்கள ஊக்கப்படுத்திகிட்டு இருக்கோம். அவங்க பல்வேறு, இன்றைக்கி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள்லையும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்கள்லேயும் இந்த அமைப்புக்கு கிளை இருக்குது. நாங்கள் வந்து பல்வேறு அவங்கள ஊக்குவிக்கிறது, அதாவது நாங்களாக எதுவும் செய்யலைன்னாலும் அந்தந்த பகுதி மக்களை பிற்காலத்தில் வருகின்ற அந்த ஜனத்தொகையை அவங்க வந்து இயற்கையாகவே அவங்களுடைய அந்த சேரிட்டி மனப்பான்மை ஊக்குவிக்கிறதா எங்கள் நோக்கம். ஸ்கில் ட்ரைனிங் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க? நிறைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட டைப் பண்ணி, அதே மாதிரி இங்கே சில கம்பெனிகள், கார்பரேட் நிறுவனங்கள்,
அது செய்ய பண்ணிட்டு ஸ்கில் நிறுவனங்கள் ஃபுட் ப்ராசஸிங்கில் நிறைய ப்ராஜெக்ட் நிறைய பண்ணோம். Okay. அதே மாதிரி இந்த டியூஷன் சென்டர்ஸு, டெய்லரிங் யூனிட்டு, அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சென்டர்ஸ் இதில் வந்து கொஞ்சம் ஆர்வம் பண்ணி கொடுக்குறோம். டெய்லரிங் மெஷின் வந்து விதவைகளுக்கெல்லாம் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்து அப்ளை பண்ணுவோம். ஸ்கில் ட்ரைனிங் குறிப்பாக இதில் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க? அதாவது சார் ஏற்கனவே சொன்னது மாதிரி மீனை கொடுக்கறத விட மீனை பிடிக்கிறது கற்றுக் கொடுக்கணுங்கிறது மாதிரி ஒரு இளைஞரை இது பண்ணாச்சுன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞரையோ ஒரு பெண்ணையோ நம்ம கற்றுக் கொடுத்தோம்னா, ஒரு டெய்லரிங் பொதுவாக டெய்லரிங்கோ கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுத்தாச்சுன்னா அந்த சமுதாயமே வளரும், அந்த குடும்பம் வளரும். அதுக்காக தான் இதை வந்து நாங்கள் ஊக்குவிக்கிறது. இதுக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ₹1 இல்லை ஒரு உயிர். ஒரு உயிர். ஸோ ₹1 கலெக்ட் பண்ணிட்டு அதுலேயும் பல லட்சக்கணக்கில் கலெக்ட் பண்ணிட்டு இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4000 ஆப்ரேஷன் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆபரேஷனுக்கு வழி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ 4000 ஆப்ரேஷன் சொல்லும்போது அதுலேயும் பல லட்சம். கிட்னி ஆப்ரேஷன் கிட்னி கிட்டத்தட்ட ஒரு 200 டிரான்ஸ்பிளான்ட் அண்ட் ஹார்ட் ஆப்ரேஷன் ஒரு 1000 2000 வரைக்கும். நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, நம்ம வெப்சைட்டில் யாரெல்லாம் ரிக்வஸ்ட் அனுப்புனாங்க, ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 5 ரிக்வஸ்ட் வரும் மினிமம். மெடிக்கல் ஹெல்ப், அதே மாதிரி எஜுகேஷனல் ஹெல்ப் வரும். இந்த வெப்சைட்டில் வந்து அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணுவோம். யாராவது வாலண்டியர்ஸ் அதை பார்க்குறவங்க, லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குறவங்க டைரெக்டாக அந்த இதை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா அவங்க டைரக்ட் நம்பரை கொடுத்துருவோம். அங்கேயே அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுப்போம். அது அவங்கள்ட்ட அங்கே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி நாங்கள் இண்டிவிஜுவலாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஏன்னா வாஸ்ட் ஏரியாவை நாங்கள் கவர் பண்ணுறதுனால அந்த அளவுக்கு இண்டிவிஜுவலாக இது பண்ணுறது இல்லை. வெப்சைட்டில் போடுறது, வெப்சைட்டில் பார்க்குறாங்க, ஜெனரல் பப்ளிக் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? இல்லை, நாங்கள் வந்து இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் அதிகமாக ஸ்கில் டெவலப்மெண்ட்டை தான். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் கூட சில ஸ்கீம்ஸ் போட்டிருக்காங்க புதுசாக. அதே மாதிரி சிஎஸ்ஆர் ஸ்கீம்னு அந்த யூபிஏ கவர்மெண்ட் டைமில் சிஎஸ்ஆர் ஸ்கீம் வந்து இது பண்ணியிருக்காங்க. சில கம்பெனிகள் வந்து நம்மளோட டைப் பண்ணுறாங்க. சில கம்பெனி, இன்ஃபோசிஸ் போன்ற கம்பெனிகள் எல்லாம் நிறைய பேர் கம்ப்யூட்டர்லாம் இலவசமாக கம்ப்யூட்டர், அவங்க யூஸ்டு கம்ப்யூட்டர்ஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து மக்களுக்கு நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அதே மாதிரி டெய்லரிங் மெஷின் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ ஒரு ஏரியாவில் நமக்கு தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட 4 பேருக்கு ஃபோன் பண்ணோன்னா ஒரு 4 மெஷின் வாங்கி கொடுப்பாங்க. அந்த ஏரியாவில் ஒரு பிரான்ச்சை போட்டு அவங்கள இன்சார்ஜ் போட்டு அங்கே வந்து இலவசமாக ஒரு டீச்சரை போட்டு டீச்சருக்கு ₹2000 சம்பளம் கொடுக்குறோம். அது மாதிரி டெவலப் பண்ணோம். யார் வேணும்னாலும் த்ரூ அவுட் இந்தியா அது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பார்க்குற மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும்னா என்ன இருக்கும் காஜி மைதீன்? சமீபத்தில் ஒரு பிச்சைக்காரர் அவர் ரோட்டில் வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கார். எதனால அவர் பிச்சை எடுக்கிறாருன்னா 2 கை கால் அவருக்கு ஊனம். அவர் சூப்பர் கால் அவர். ஸோ அவரால் எழுந்து நடந்து வாழ்க்கையெல்லாம் முடியாது, ஊனமாக இருக்கிறதுனால அப்போ பிச்சை எடுத்து அவன் வாழ்ந்துட்டு இருக்கார். அவர் என்ன பண்ணார், ஒரு கார் அவரை அடித்து நிற்காம போயிடுறாரு. அப்போ அந்த கால் உடஞ்சிருது. அந்த கேஸ் எங்கள் கைக்கு வருது. நான் அவரை கூப்பிட்டு போய் கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ஒரு கங்கா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவரை ரெடி பண்ணுறேன், ஆப்ரேஷன் பண்ணுறேன். கலைஞர் காப்பீட்டு திட்டத்தில் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். நான் 5 பைசா காசு செலவு பண்ணல. கவர்மெண்டோட அப்போ அன்னைக்கு வந்து கலைஞர் காப்பீட்டு திட்டம் தான் இருந்துச்சு. அந்த அடிப்படையில் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணுறோம். நான் மட்டும்னா நான் தனியால் இல்லை, என்னுடைய நண்பர்கள் ஜெயகாந்தன் இருக்காரு, செந்தில், ஸ்டீஃபன், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் அவர் தூக்கி ஆப்ரேஷன் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவர்கிட்ட கேட்டோம். நாங்கள் எல்லாரும் நின்றுட்டு கேட்டோம், ஏங்க மஸ்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை காப்பாற்றணுமே, நீங்கள் மீண்டும் போய் பிச்சை தான் எடுக்க போகிறீங்களான்னு கேட்டோம். அப்போ அவர் என்ன சொன்னார்னா, என் வாழ்க்கையே ஊனம் தானே, நீங்கள் என்ன ஊனத்தையா ரெடி பண்ணிட்டீங்க, ஊனத்தில் ஏற்பட்ட ஒரு விபத்தை சரி பண்ணி கொடுத்துருக்கீங்க, என் வாழ்க்கை பிச்சை எடுத்து தான் பழைக்கணும். அப்போ நாங்கள் என்ன சொன்னோம், இல்லைங்க எங்கள்கிட்ட வந்த கேஸ் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து ஒரு நல்லபடியாக பண்ணி தான் பழக்கம், நாங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெட்டி கடை வச்சு தரணுமான்னு கேட்டேன். அவர் சரின்னாரு. அப்போ யார் விபத்துன்னு காரணம் சொல்லி என் நண்பர் ஜெயகாந்தன் கேட்டோம். அவர் மஸ்தான் நம்பர் வச்சுருந்தார். இந்த வண்டி தான் என்னை இடிச்சிட்டு போனதுன்னு சொன்னாங்க. அதை ட்ரேஸ் அவுட் பண்ணோம், பிடிச்சோம். பார்த்தா திருப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு மில் அதிபர். அவர்கிட்ட சொன்ன, இந்த மாதிரி இப்படி நீங்கள் பண்ணிட்டு கண்டிப்பாக என்னுடைய தப்பு, நான் என்ன பண்ணட்டோன்னு. ஒன்றும் இல்லை, அவருக்கு இன்னொரு முறை இந்த மாதிரி நடக்காதுன்னு என்ன நிச்சயம், நாங்கள் அவருக்கு ஒரு கடை வச்சு கொடுக்கலான் இருக்கோம், என்ன வேணும், ஒரு 30,000 பணம் கொடுங்க. அவர் நான் சொன்ன அக்கௌண்ட்டில் பணம் போட்டார். இந்த நொடி வரைக்கும் நான் அவர் பார்த்ததே இல்லை. சொன்ன அக்கௌண்ட்டில் பணம் போட்டார். அந்த பணத்தை எடுத்து அவர் எங்கே பிச்சை எடுத்துட்டு இருந்தாரோ அதே இடத்துல போய் ஒரு கடை 10,000 அட்வான்ஸ் கொடுத்தோம். தாராபுரம் தலவாய்ப்பட்டினத்தில் தான் அவர் எடுத்திருந்தேன். அங்கே போய் அந்த கடைக்கு 10,000 அட்வான்ஸ் கொடுத்தோம். 20,000 செருப்பு வாங்கி கொடுத்தோம் ஹோல்சேலில். ஏன்னா இவர் பெட்டி கடை வச்சா பொருள் அழுகும். இதுனா காலணிகள் ஒரு அவாய் எல்லாம் போடும்போது அழுகாது. அதுவும் இல்லாமல் எனக்கு செப்பல் லைன் வந்து கொஞ்சம் நிறைய அனுபவம் இருக்கிறதுனால என் நண்பர்கள்ட்ட சொன்னோன்னே செருப்பு கடை வச்சு கொடுத்தோம். இந்த செக்கப்புக்கு வரும்போது இவர் என்ன பண்ணிட்டாரு, டாக்டர் ராஜ்சேர்ட்ட இந்த செய்தியை சொல்லிட்டாரு, கங்கா ஹாஸ்பிட்டல் ஓனர்கிட்ட, இப்படி இவங்க எனக்கு ஒரு கடை வச்சு கொடுத்துறாரு. ராஜ்சேர் சார் எங்களை கூப்பிட்டு, இவ்வளோ அழகான வேலை செஞ்சிட்டீங்க. ராஜ்சேருங்கிறது இன்னைக்கு வந்து ரொம்ப பெரிய மருத்துவம், தமிழ்நாட்டுக்கே நம்மளுக்கு அவர் ஒரு கிஃப்ட் தான். அவர் என்ன சொன்னார், ரொம்ப அருமையாக பண்ணிட்டீங்க, இந்த செய்தி வந்து என் ஹாஸ்பிட்டலில் வர்றவங்க அத்தனை பேத்துக்குமே தெரியணும்,
நீங்கள் பண்ணுன இந்த செயல் தெரியணும். அப்போ ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நீ தெரியிற மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா. இப்போ ஜெயகாந்தன்ட்ட கேட்டேன், என்ன சார் பண்ணலான்னாச்சு. காரில் 3 பேர் உட்கார்ந்து போட்டு ஒரு பேப்பர் எடுத்தோம். 1 ரூபாயில் 1 உயிர். மஸ்தான் என்பது என் பேரு, தாராபுரம் என்பது என் ஊரு, ஊனம் என்பது என் வாழ்வு, யாசகம் கேட்பது என் பிழைப்பு, வாகனத்தில் அடிபட்டு விழுந்தேனே, உதிரம் சொட்ட துடித்தேனே, கோவை வந்து சேர்ந்தேனே, 1 ரூபாயின் 1 உயிர் அமைப்பின் கையில் கிடைத்தேனே, கங்கா மருத்துவமனை வந்தேனே, மருத்துவர்கள் குழுவால் பிழைத்தேனே, செவிலியர்கள் அன்பில் மகிழ்ந்தேனே, என் வாழ்வின் உன்னதம் தன்னை உணர்ந்தேனே, இனிமேல் என் வாழ்க்கையில் யாசகம் கேட்காமல் உழைப்பேனே, கலைஞரின் காப்பீட்டு திட்டத்திற்கு நன்றி உரைப்பேனே, இந்த 1 ரூபாயில் 1 உயிர் நண்பர்களுக்காக இறைவனிடம் பிரார்த்திப்பேனே. அந்த கடைசியா எழுதின வாழ்த்து தான், பசியோடு இருப்பவருக்கு மீன் பிடித்து கொடுப்பதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்போம்னு என் நண்பர் செந்தில் சொன்னார். அதையும் போட்டு அது ஒரு மொமெண்டாவா போட்டு கங்கா ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கும் நீங்க யார் போனாலும் மருத்துவமனையில் அது மாட்டி வச்சிருக்காங்க. மஸ்தானோட படம் போட்டிருக்கோம், 1 ரூபாயில் 1 உயிர் போட்டிருக்கோம். அன்னைக்கு தான் டாக்டர் ராஜசேகர் எனக்கு சொன்னாரு, அவருடைய பிஏவை கூப்பிட்டாரு, இந்த காஜா மொய்தீனுக்கு 24 hours எனக்கு அப்பாயின்மெண்ட் தேவையில்லை, இவர் எப்போ வந்தாலும் என்னை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு அன்னைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. இல்லைன்னா அவர் பார்க்கணும்னா கண்டிப்பாக எனக்கு வந்து 24 hours இவருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு சொல்லி அவரோட பிஏ கூப்பிட்டு என்னை ஒப்படைச்சாரு. சார் நீங்க சொல்லுங்க, இந்த மக்கள் அந்த மாற்றம் கொண்டு வரணும்னா என்ன செய்யணும்? அதாவது சேரிட்டி பிகின்ஸ் ஃப்ரம் ஹோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த உணர்வில் ரத்தத்தில் வந்து ஊறி போச்சு, சேரிட்டி ஏதாவது ஒன்று பண்ணணும்னு. இதுக்கு நிறைய தலைவர்கள், இப்போ அன்னை தெரசா கூட எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்க. ஒரு டெடிக்கேட்டட் ஒரு தாயாக இருந்து வழிகாட்டினாங்க ஏழைகளுக்கு, விதவைகளுக்கு, அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டவர்களுக்கெல்லாம் இது பற்றி தொட்டு குணம் ஆக்கி என்னெல்லாமோ பண்ணாங்க. அந்த இது மக்கள் மனதில் பதிஞ்சு போச்சு. ஆனால் யார் உண்மையாக பண்ணுறது, இது மாதிரி டெடிக்கேட்டடாக யாராவது பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நாங்கள் எல்லாம் முன்னாலே எல்லாம் யார்கிட்டையாவது காசு காட்டோம்னா ஒரு சந்தேக பார்வையில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, அந்த ஸ்டேஜ் மாறிடுச்சு. நாங்கள் ஆக்சுவலாக பண்ணுறோம், டெடிக்கேட்டடாக பண்ணுறோங்கிறது மாதிரி தெரிஞ்சு யார்கிட்ட கேட்டாலும் ஒரு ஃபோன் பண்ணால் 10,000, 20,000, 50,000 வரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கலைஞ்சக்கெல்லாம் அந்த இது ட்ரெயின் மழை பெய்த போது 2015 நவம்பர் டிசம்பரில் அந்த பெரு வெள்ளத்தில் ஒரு 25 lakhs பொருள் கலெக்ட் பண்ணோம். பெட்ஷீட்டு, பிளாங்கெட்டு அதெல்லாம் இது பண்ணிவிட்டு எல்லா குடிசை பகுதியிலையும் கொண்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். அதனால் எனக்கு H1N1 வைரஸ் பாதித்து எனக்கு அந்த லங்ஸ் அஃபெக்ட் ஆகி எக்மோ மிஷின் வச்சு அதுக்கப்புறம் அந்த கால் வந்து மசில்ஸ் வீக் ஆகி இப்போ இன்னும் சரியாக வரல. ஸோ இது வந்து தான் டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாங்க. எல்லாரும் த்ரூ அவுட் இந்தியாவில் நம்ம அமைப்பில் இருந்தவங்க எல்லாரும் முஸ்லீம்ஸு, ஹிந்துஸு, கிறிஸ்டியன்ஸ் எல்லாரும் ப்ரேயர் பண்ணாங்க. சர்ச்சில், டெம்பிளில், மாஸ்கில் ப்ரேயர் பண்ணி இது வந்து உயிர் பழைச்சாங்க. இது வந்து மறு உயிர் தான் வந்துங்கிறது மாதிரி, ஒரு மறுபிறவி வந்துச்சுங்கிறது மாதிரி சொன்னாங்க. அந்த இதை வந்து இன்னும் தொடர்ந்துட்டு பண்ணுறதுக்கு இருக்க அந்த ஆர்வம் இன்னும் நம்ம மாதிரி நம்ம மட்டும் பண்ணால் பத்தாது, இந்தியாவில் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம அண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பீச்சில் கூட்டினாங்க. அந்த பீச்சில் கூட்டின மக்களுக்கு உணவு கொண்டு நிறைய இளைஞர்கள் உணவு, உடைகள், மற்ற மாதிரி அந்த செல்ட், அந்த பிளாங்கெட், பெட்ஷீட் எல்லாம் கூட கொண்டு ஓடி கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அந்த உணர்வுகள் மக்கள் மைண்டில் இப்போ பதிஞ்சு தான் இருக்குது. ஒரு பொதுநல சேவையில் இறங்கணும்னா சும்மா மனசில் இருக்கிறது மட்டும் போதாது, அதுக்கு நம்ம உழைக்கணும். இந்த நாட்டில் மாற்றங்கள் வரணும்னா முதல்ல நம்ம மாற்றணும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம், தாஸ் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறாரு. எது செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் அஸ், நம்மக்கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். அந்த ஆர்வம் இருக்கிறவங்க நிறைய பேர் நம்ம நாட்டில் இருக்காங்க. குறிப்பாக அந்த இளைஞர் மத்தியில் அந்த ஆர்வம் இருக்குது. லெட்ஸ் மேக் அ மூவ்மெண்ட். லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் காசு கையில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ₹1 கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளால் உயிர் காப்பாற்ற முடியும். வேஸ்ட் நியூஸ் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளால் உயிர் காப்பாற்ற முடியும். நல்ல கான்டாக்ட்ஸ் இருந்தால், நமக்குள்ளே அந்த ஆர்வம் இருந்தால் நம்மளால் உயிர் காப்பாற்ற முடியும். படிப்பு சொல்லி கொடுக்க முடியும். இது எல்லாமே நம்ம உள்ளே இருக்குது. ஆனால் ஒரு முயற்சி மட்டும்தான் தேவை. நம்மளால் முடியும். அந்த ஒரு நம்பிக்கை இருந்தால் போதும். மீண்டும் ஒரு நிஜத்தோட சந்திப்போம். வணக்கம். நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம்